ஸோ மாவட்ட சுகாதார சங்கம் வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பிஎஸ்சி டிப்ளமோ எங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் வேலைவாய்ப்பு லாஸ்ட் டேஸ் 31/12/2024. ஸோ வேரியஸ் வேகன்சி கல்வி தகுதி பிஎஸ்சியும் டிப்ளமோ இருந்தால் போதும். காஞ்சிபுரம் மாவட்டம் லாஸ்ட் டேஸ் 31/12/2024. இதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதான் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி கான்ட்ராக்ட் பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 16 ஓப்பன் ஆயிருக்கு. 31/12/2024 லாஸ்ட் டேட். ஓகேவா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கேட்கும். இதுதான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் நலவாழ்வு மூலமாக ஒப்படைக்கப்பட்ட கீழ்காணும் தற்காலிக அமைப்பின் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்ய 31/12/2024 அன்று மாலை 5:30 மணிக்குள் வரவேற்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை காஞ்சிபுரம். நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டெஃப்னஸ். ஓகேங்களா, ஒடிஎம்ஆர் டீச்சர்ஸ் ஒரு வேக்கன்ட் சொல்லுங்கள். டிப்ளமோ ஆர்டினேஷன் 17,250 சொல்லியிருக்காங்க. அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை காஞ்சிபுரம். நேஷனல் ப்ரோக்ராம் இளம் செவிதினம் குறைபாடுடைய பயிற்றுவிக்கர் பேச்சு பயிற்சியாளர் ஒரு வேக்கண்ட். ஸோ என்ன படிச்சிருக்கணும்னா பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி படிச்சிருக்கணும். ஓகே, 17,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அரசு மாவட்ட சித்தா மருத்துவமனை காஞ்சிபுரம் சித்தா நிரல் மேலாளர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கண்ட்டு. சேலரி வந்து 30,000. மினிமம் பேச்சுலர் டிகிரி இன் பிஎன்ஒய்எஸ் ஃப்ரம் த ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் இன் பப்ளிக் ஹெல்த்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இன்க்ளூடிங் எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்ட், எம்எஸ் பவர் பாயிண்ட், எம்எஸ் எக்ஸல் would be desirable. Preference will be given to the person having PG qualification in ஆயுஷ் ஸ்ட்ரீம் and experience of working in health sector including ஆயுஷ் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதில் ஒர்க் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நிபந்தனையில் இந்த பணி முற்றிலும் தற்காலிகமானது சொல்லியிருக்காங்க. எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டது. பணியில் சேர்வதற்கு மேற்கண்ட நிபந்தனைகள் கட்பட்டு ஒப்புதல் கடிதம் வந்து கொடுக்கணும். நிர்வாக செயலாளர் எங்கே அனுப்ப வேண்டிய முகவரி வந்து நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, காஞ்சிபுரம் மாவட்டம். தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்ப படிவங்கள் அனுப்பணும். அந்த கிவன் அட்ரஸ்க்கு அனுப்பிடணும். விண்ணப்ப உரைகள் நிர்வாக செயலர் மாவட்டம் அனுப்பிட்டு செல்ஃப் அட்டஸ்டடு. ஓகேவா, சான்றிதழ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் கொடுக்கணும். விண்ணப்ப படிவம் வந்து காஞ்சிபுரம்.NIC இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகத்தில் நேரடியாக போயும் வாங்கிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம். விண்ணப்பம் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலிமா. ஸோ நேரில் கொடுக்கலாம், இல்லை விரைவு தபால் மூலமாக நம்ம அனுப்பலாம். 31/12/2024 அன்று மாலை 5:45 மணிக்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் பணிக்கு மேல் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்படும். ஸோ 31/12 5:45 கொடுத்துடணும். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா, இது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க கீழே. விண்ணப்பதாரர் பெயர், தகப்பனார் பிறந்த தேதி, விண்ணப்பின் பணி, கல்வி தகுதி சான்றிதழ், ஆதார் எண் நகல், கைபேசி, மின்னஞ்சல், முன் அனுப்பும் ஏதும் இருப்பின் தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி. ஸோ சைன் பண்ணிவிட்டு இடம் தேதி எழுதிட்டு விண்ணப்பதாரர் சமயத்தை புகைப்படத்தின் கூட விண்ணப்பது லேட்டஸ்ட் ஃபோட்டோ ஓட்டணும். நேர்காணலின் போது அசல் ஆவணங்கள் அனுப்பியிருக்க வேணும்னு சொல்லிடலாம். ஸோ ஒரிஜினல் ஆவணங்கள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ ஏதாவது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் பார்த்துங்க. நோட்டிஃபை